அவ்வளவுதான் மக்களே. அடுத்ததா வந்து இவரோட ஆங்கரும் வந்து ரொம்ப விருப்பப்படுறாரு. நானும் மதன்ராஜ் தலையில ஊத்தணும் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள பர்றாண்டுது அப்படின்னு. அதனால அவரோட ஆங்கர் வர போறாரு, வருவாரு இப்ப. Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, கூடவே நான் தான் உங்க சசுகி. இன்னைக்கு நானும் திவ்யா இப்படி நிக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு பீஸ் ஆங்கர் பீஸ். கேட்டால் ஆங்கர்னு சொல்லி இந்த விளாகில் வந்து நிறைய ஃபன் பண்ணியிருக்காங்க, நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ வந்து vlog skip பண்ண ஃபுல்லாக பாருங்க. இந்த டைமில் நான் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு ஆங்கர் தான். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கிளிக் பண்ணுங்க. நிஜமாவே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த vlog. ஸோ வாங்க இப்போ vlogக்குள்ள கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதையும் பாருங்க. ஓகே வாங்க போகலாம். அப்படியே கை காட்டுங்க, அப்படியே உள்ள போங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட். டவுட்டே கேட்கக்கூடாது. நம்ம வந்து தனித்தனியா தானே போட போறோம். இப்போ இவன் இப்படியே இருந்தா ஒரே நேரத்துல இருக்கிற மாதிரி தானே இருந்திருக்கும். ஏன் தனித்தனியா போறல? பார்ட் 2 போடுவோம். கண்டினியூட்டி தானே இது. பார்ட் 2 தானே. ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டால அவ. நாங்களும் கேட்போம், அவங்களும் கேட்பாங்க. தண்ணி ஓகே தப்பிக்கலாம் போறியா? சரி ஓகே. கொடுங்க மைக்க. நீங்க தான் ஒரு மைக் மாட்டிக்கிட்டு ஓகே கொடுங்க சார். சொல்லுங்க. ஓகே गाइस, அடுத்து வெச்சி செய்ய போற திவ்யாவை யார் பயங்கரமா வச்சு செய்வோம் गाइस. கவலைப்படாதீங்க. என் தங்கச்சிங்களா நிறைய பேர் கோவமா இருப்பீங்க, என்னோட ஃபேமிலியான நிறைய பேர் கோவமா இருப்பீங்க. வருத்தப்படாதீங்க, சிறப்பா செய்வேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இதுல ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னங்க நம்ம டைரக்டர் ஆனா அப்புறமா சொல்றேன். ஏதோ இந்த டைரக்டர் போல வேற எதுவும் ட்விஸ்ட் வச்சிருக்கான். சரி நம்ம கொஞ்சம் அமைதியாவே போவோம். தண்ணில வலுவா தான் வச்சிருக்காங்க. ஏதாவது எமோஷனல் பிளாக்மெயில் நம்ம பண்ணிட்டே இவரே என்ன தண்ணி வலுவா வச்சிருக்கீங்க? ஐஸ் கட்டி தூக்கி போடுமா சார்? ரெடி போடுவோம். அடுத்து ரெடி போயிடலாம். சரி, முதல் क्वेश्चन கேட்றோமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் கேட்கலாம். நல்லா நான் கேட்கலாம். ஆள வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறோமா? போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா மகனோட ஷர்ட் சைஸ் என்ன? யா இப்போ கரண்ட்ல. ஆமா, கரண்ட்ல இல்லம்மா. கரண்ட்ல இல்ல, சாக்கு அடிச்சு கொல்ல பாக்காதீங்க. ரெடி ஆயிட்டியா? நம்பர்ல சொல்லணும். நம்பர்ல சொல்லுமா, சொல்லுங்க. சொல்லு 34 கோடு. ஏய் 34 வரும் எம்முக்கு. எம்னா 34 தான். எல்னா 42 தானே? தவறு. 32. அவர் ஷர்ட் சைஸ் 32. அரே அவர் சைஸ் ஷர்ட் சைஸ் 32. ஓகே இந்த மேக்கப்பா போடுற குந்தாணி மேக்கப் போடு. இப்ப போடுமா. அப்பா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இன்னொரு கப் ஊத்தலாம். அதுவும் யோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இன்னொரு கப் ஊத்தியா? கப்பு வேற ஊத்தலாமா? ஊத்தி ஷாம்பு எடுத்துறட்டுமா? என்ன செல்லம் ஷாம்பு எடுத்துறட்டாண்டி. ஏண்டி போட்டு. ஓகே சரி. இல்ல இவன் நினைறத விட அந்த ஆங்கர் பொம்பளை பாக்குறது இவன் நினைறத. செகண்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி ஜாலியா இருக்கு. போயிரலாம். செகண்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? சில்னஸ் எப்படி இருக்கு உங்களோட இப்ப மனநிலைமை என்ன நான் தெரிஞ்சுக்கணும்.
உங்க மனநிலைமையை பத்தி. மனநிலைமை என்னன்னா நீங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆரம்பம் தான் இப்படி இருக்கு. போல எல்லா கொஸ்டினும் கரெக்டா சொன்னதுக்கு அப்புறம் உருண்டு புத்தானே யார் மேல ஊத்த போறோம்னு முடிவுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. அவங்க ட்விஸ்ட் வேற வச்சிருக்காங்க ஏதோ. நான் வெயிட் பண்றேன். பார்த்து பண்ணி விடுங்க மச்சான். சரி ரைட். பார்த்து பண்ணுங்க. அடுத்து லைன் கிங் கால் மீ லைன் கிங்ன்ற மதரோன் ஐடியில ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் யாரு? அவரை ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் யாரு? சின்ன சின்ன ரெண்டு क्वेश्चन பேருக்கா? கிடையாது. சரி இன்னொரு சான்ஸ் இருக்கு. அவனுக்கே தெரியாது முதல்ல. இல்ல கிடையாது. எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கே இப்படி தெரியாம இருக்கும். எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? அந்த ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்ததே ஒரு ஆளு. இல்ல நான் சொல்லட்டுமா? இல்ல நான் சொல்லட்டுமா? நான் தான் அது. நான் வந்து ஒரிஜினல் ஐடியா. இதெல்லாம் தப்பு. நீங்க இல்ல நான் ப்ரூஃப் காமிச்சிடுவேன். நான் ப்ரூஃப் காமிப்பேன் गाइस. என் அக்கவுண்ட்ல சரி நம்ம போற வீடியோல ஃபர்ஸ்ட் லைக் யார் பண்றது? நான் தான். என்ன பண்ணிக்கிறேன்? அப்படியே எடுத்து விட்டு ஒரு நிமிஷம். திவ்யா சரி இது என்ன நம்ப முடியல. திவ்யா இதெல்லாம் வந்து சரி இல்ல அவர் என்னன்னு சொல்லுங்க. எப்படி ஃபர்ஸ்ட் இல்ல அது இதெல்லாம் என்ன பதில் சொல்ல விட மாட்டறாங்க அவங்க. வந்து என்ன ட்ரிகர் பண்றாங்க அவங்க. சரி ஓகே. அவங்க ஐடி ஓபன் பண்ண என் கூடவே இல்ல. சரியா? ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் யாரு? ஃபர்ஸ்ட் ஐடி ஓபன் பண்ண. அவர் இல்லாம நீங்க கேட்டிருக்கணும். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோன்னு சொல்லிக்கிறாரு. நீங்க தப்பா சொல்றீங்க. அவர் சொல்றதுல லாஜிக் இருக்கு. அவர் வேற ஐடி ஓபன் பண்ணி இந்த ஐடியில ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் யாருன்னு கேட்டேன் நானு. அப்ப வந்து நான் கேப் போட்டு கால் மீ லைன் கிங்ல இல்ல தெரியல. ஏய் கரெக்ட்டா கேட்டேன். மக்களே நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா அப்ப நான் கேப் போட்டு பண்ணேன். சரி ஓகே இப்ப என்ன தப்பு தானே? ஊத்து 3 கப் தண்ணி ஊத்துங்க. இப்பவே தண்ணி ஊத்த வச்சிட்டேன். On the floor baby little heart baby. ஏய் ஆங்கர் மேடம் இவங்க வந்து ரெண்டாவது ஊத்துறீங்க முதல்ல ஊத்துனா ரெண்டு இதுல மூத்த 4 கப் ஊத்துறாங்க. கேள்வி மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி. ரைட் ஓகே. மூணாவது கேள்வி போமா? ஏய் ஒரு இடத்துல நின்னு மேன். ஓகே சரி அவர் போட்டிருக்க அவர் போட்டுற அணிகலன்னு சொல்லுவாங்கல்ல தங்கம். அதுல வந்து எந்த நகை வந்து முதல் வாங்கினது? அது இப்ப போட்டு இல்லையே. இப்ப அவர் போட்டிருக்கிறதுல எந்த நகை முதல் வாங்கினது? இது காதுல போட்டுக்கிறது. ஓகே கரெக்ட் தான். ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷம் போகுது? மேல வந்து கத்தி போறத அதுவும் அவர் முதல்ல வாங்குனது. ஓகே ஓகே 3 நாளா क्वेश्चन. இட்ஸ் ஓகே மேன். நெக்ஸ்ட் கேள்வி கேளுங்க. 3 போயிடுச்சு. 4வது क्वेश्चन. அடுத்து இங்கிட்டு வா மேன். மதனோட இப்ப அவர் வச்சிருக்க பைக்கோட வண்டி நம்பர் என்ன? TN12 CD 6195. கரெக்ட். ஆடுப்பா. ரைட் ஓகே. கொஞ்ச நேரம் ஆட்டுவீங்க. இப்போ 5வது கேளுங்க. 5 இப்போ அவர் வச்சிருக்க புது மொபைல்ல எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டோ எது? ராகவி அம்மாவோட எடுத்ததான் ஃபர்ஸ்ட் பிக். அவரு என்னது? ராகவி அம்மாவோட எடுத்ததான் ஃபர்ஸ்ட் பிக் ஐபோன். அதுவும் கரெக்ட்டா அடிச்சிட்டாங்க. சூப்பர். 5 கேட்ட क्वेश्चन பேருக்கு 6வது क्वेश्चन. முதல்ல லவ் பண்ணி பைக்ல டிராவல் பண்ணி எங்க போனீங்க? அதான் சொன்னேன் பாண்டிச்சேரி. அது மொக்க. நல்லா கேளுங்களே தண்ணி ஊத்துறவா. நல்லா கேளுங்களே தண்ணி ஊத்துறவா. பாண்டிச்சேரி பண்ற. பாண்டிச்சேரி. சரி ஓகே. 6 போயிடுச்சு. 7. சரி எத்தனை பர்த்டேக்கு அவர் கூட இருந்து நீங்க செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க? 3 வருஷமா அவர் கூட தான் இருக்கேன். எத்தனை பர்த்டேக்கு? 3 வருஷமா அவர் கூட இருக்கீங்க. 3 வருஷமா கூட தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருந்தப்ப நான் அவன் கூடயே இல்ல. நான் அவுட் ஆஃப் வாட்டர், அவன் அவுட் ஆஃப் வாட்டர். ஓகே ஸ்கிப் முடிஞ்சிச்சு. அடுத்து 8
தயவு செஞ்சு நல்ல கேளியா 8 சரி ஓ பொண்டாட்டி அங்க ஆங்கர்னோன்னு நீ வந்து இங்க வந்து சின்ன என்னையா நீ இதெல்லாம் நான் ஒத்துக்கப்படாது. சரி அவன் எங்க நைட்டு குமுறிடுவாளோ. மதனுக்கு மிக பிடித்த ஃபுட் என்னது? பிடித்த ஃபுட் யாராவது அவங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு. ஏய் இது எப்படி செல்லும்? வேற என்ன ஃபுட் ஃப்ராட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட் சாப்பாடு சொல்லணுமா? குழம்பு சாப்பாடு. அப்ப பிரியாணி. எனக்கு அதுவா பிடிக்கும். ஆமா அதுதான் பிடிக்குமா? அதான் பிடிக்கும். பிரியாணி தானே பிடிக்கும் உனக்கு? ஏய் 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 ஒத்துக்கிறேன். நீ உண்மையா லவ் பண்ணாங்க ஒத்துக்கிறேன். நிறைய கொஸ்டின் கண்டுபிடிக்கிறாங்களே. பிரியாணி தான் பிடிக்கும். என்ன வேற கொஸ்டின் ஏதாவது கேட்கலாம்? 2 கேள்வி கேளுங்க அப்பதான் எனக்கு சாக்ரிஃபைஸ். சரி சாக்ரிஃபைஸ் ஆகும். ஏய் என்னப்பா கரெக்ட்டா சொன்னாலேன்னு சொல்லணும்ல. ஓகே தான். சரி மதன் வந்து உங்களை பிக்கப் பண்ண ஷூட்டிங் ஸ்பாட் எங்க ஃபர்ஸ்ட் டைம்? யா ஆமா யா யா ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் எது? ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ணனா எங்க அதாவது ஒரு ஷூட்டிங் போயிருப்பீங்க ஓகேவா? எங்க வந்து பிக்கப் பண்ண? ஃப்ரெண்டா இருக்கறப்ப இல்ல லவ்வரா இருக்கறப்ப. லவ்வரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போன ஷூட்டிங் ஸ்பாட் எது? தின தின தின்கா தின தின தின்கா தின தின தின். இந்த கேப்ல நான் யோசிச்சிட்டு இருக்கேன். தெரியல ஆன்சர் கிடையாது சொல்லக்கூடாது. தின தின தின்கா 2 சான்ஸ் இருக்கு சொல்லுங்க. சரி ரைட் நான் வந்து நிப்போம். ரொம்ப ஆடாத நீ முதல்ல என்னைக்கு பிக்கப் பண்ண போயிருக்கேன். சரி ரைட் நான் வந்து நிக்கிறேன்ப்பா. நீ எடுத்துக்க அப்ப எடுத்துக்க சொல்லு. யூஸ் ஆகும். போயிருக்கேன் வந்திருக்கேம்மா வந்திருக்கேன். தெரியுதா தெரியலையா? தெரியலப்பா. எப்பன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். இவ்வளோ அப்படியா? மேடம் வந்து மறந்துட்டாங்க. ஏய் போதும் போதும் கப்பு அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் சரி இப்போ 9 கொஸ்டின் போயிடுச்சா? இந்த 10th கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம்? ஊத்திட்டு ஜல 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 சரி சரி இப்போ அவரோட யூடியூப் சேனல்ல இப்போ எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்? கேளு. சின்ன சின்ன சிக்கா சின்ன சின்ன சிக்கா நாம கப்பா எடுக்கணுமா? 1,92,000 1,92,000 வாய்ப்பில்லை. சரி ரைட் ஊத்துங்கோ. 82 ஏன் 1,92,000 டா? எங்க அம்மா சத்தியமா நான் மத்தியானம் பார்க்கும்போது 92 வர மாதிரி இருந்துச்சு. 92 இருந்த மாதிரி அது மட்டும் எனக்கு தெரியல गाइस. ஓகே ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த கேள்வி. ஏய் அப்ப 2 பேத்துக்கு ஊத்து. ஏய் மொதல்ல ஊத்து. 2 பேரும் ஊத்திக்கலாம் மாத்தி மாத்தி தானா? நீ ஒரு ஆங்கர்னு ஒண்ணு நம்பி. அதெல்லாம் கிடையாது ஊத்திக்க. நீ ஒரு ஆங்கர்னு ஒண்ணு நம்பி. அதெல்லாம் கிடையாது ஊத்திக்க. ஊத்து ஊத்து ஊத்து. ஏய் போதும் போதும் ஒரு கப்பு தான். ஒரு கப் அவருக்கு வந்து கேக்குறேன் 2 கப். அவர் தண்ணி கலெக்ட் பண்ணிட்டாரு. அடுத்த கொஸ்டின் 11வது கேள்வி. அடுத்து எப்போ மதன்ராஜ் வந்து லவ் சொல்லி அதை நீங்க எப்போ அக்செப்ட் பண்ணீங்க? நான் எங்கயா லவ் சொன்னேன்? இல்லப்பா இல்ல அவருக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் வந்திருக்கும்ல. ஆமா வாய்ஸ் ரெக்கார்ட்ல லவ் யூன்னு சொன்னா அது வந்து என்னைக்கு எப்போனா டேட் அக்டோபர் 13th. கரெக்ட்டா? அக்டோபர் 13 2022. ஞாபகம் இல்ல அவன் சொல்றது ஆமான்னு சொல்லிக்குவேன் அவ்வளவுதான். 2022. அப்ப இது 2 பேரும் ஊத்தலாமே. எனக்கு தெரியல. எனக்கு அது பத்தி தெரியாது गाइस. 2022 அவன் எனக்கு லவ் சொன்னான். அது நேர்ல சொல்ல லவ் யூன்னு வாய்ஸ் மெசேஜ்ல அனுப்பிச்சான். நான் வந்து பேசிக்காவே நான் மெமரி லாஸ் அவளுக்கு நல்லா தெரியும். அத வச்சு மதுரை லூஸ் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கா. ஓகே இந்த அளவுக்கு நான் क्वेश्चन கேட்கணுமா அவர் தண்ணி ஊத்தணுமா? இந்த திவ்யாவோட ஆங்கர் மேம் இருக்காங்களா அந்த பொம்பளை அங்க இருந்து துப்புறா நான் அப்படியே கேட்ச் பண்ணிட்டேன். பொம்பளை ஒரு பொம்பளை தான். அடுத்த கேள்வி. சரி அடுத்த क्वेश्चन 12வது கேள்வி.
11 சரி 11th 12 இப்ப 12 சரி 12வது கேள்வி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க சரி அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன எல்லா ஸ்வீட் பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து அசோகா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை நான் அப்படி அசோகா எனக்கு ஸ்வீட்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா பிடிச்ச ஸ்வீட் என்னன்னா பால்கோவா தான் பிடிக்கும் ஐயோ அசோகா தான் பிடிக்கும் அசோகா ரொம்ப பிடிக்கும் ஆனா பிடிச்ச ஸ்வீட்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல ஃபேவரட் சின்னதுல இருந்தே ஒரு ஃபேவரட் இருக்குல நீ ஹோல் ஃபேமிலிக்கே தெரியுது ஏன் ஹோல் ஃபேமிலிக்கே தெரியுது ஓ நீ கல்லாட்ட கல்லாட்ட மேம் நான் வந்து மாட்டேன் நான் வந்து தண்ணி அவர் மேல இப்போ என்ன ஸ்வீட் வெயிட் பண்ணு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னா கேட்டாங்க என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்டீங்க உட்காருவா உட்காரு வாயை கொடுத்து மாற்றப்போ இனிப்பு என்ன பிடிக்கும்னு கேட்டாங்க மேடம் நீங்க சொல்லுங்க அவனுக்கு எல்லாமே இனிப்பு பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது வேற பிடிச்சது வேறயா ஓகே 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 சில் வேற ஓகே வேற கேள்வி சரி கேள்வி இருக்கு இருக்கா அடுத்து 13வது கேள்வி என்ன அப்படின்னா மேடம் எப்போ சார் பியூட்டிஷியன் கூட்டி போனாரு லாஸ்டா பார்லரா எஸ் லாஸ்டா தானே லாஸ்டா எந்த பார்லர் அந்த ஈசா யூனிசெக்ஸ் சொல்லுங்க தப்பு இப்போ நீ சென்னைக்கு வா இந்த இப்ப திருச்சிக்கு வரதுக்கு முந்தின நாள் தான் உன்னை பிளக் பண்ண கூட்டிட்டு போனேன் இதெல்லாம் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்க திவ்யா நீனு இதெல்லாம் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்க திவ்யா நீனு அப்ப கூட பிடி மாஸ்டர் வந்தாரு வந்து இது உணர்ச்சி பட வேண்டியது தருணம் இல்ல லாஸ்டா பார்லர் எப்ப கூட்டி போனாங்கன்னு கேட்டாங்க லாஸ்டா parlor பார்லர் யூனிசெக்ஸ் போய் தான் எல்லாமே பண்ணேன் ஆல் இன் ஆல் ஃபேஷியல் பண்ணோம் ஹேர் பண்ணோம் ஹேர் டூ பண்ணோம் ஒன்லி த்ரெட்டிங் பண்ணது மட்டும் தான் சொல்லணுமா அதுவுமே பார்லர் தான் பெரிய பார்லர் தான் த்ரெட்டிங்கும் பார்லர் தான் போவீங்க கூட்டிட்டு போனேன் கிரீன் செல்ஸ் ஓகே சரி ஓகே நான் ஆன்சர் சொல்லிட்டேனே தெரியலன்னு சொல்லவே இல்லையே தப்பான ஆன்சர் ஆச்சு அவருக்கு மட்டும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தீங்க கிடையாதுமா சாம்பிள் ப்ரோட்டன்ஸ் எல்லாம் கிடையாதுமா சாம்பிள் ப்ரோட்டன்ஸ் எல்லாம் ஆனா நீங்க கல்லாட்ட ஆடுறீங்க தெரியுமா சரி போதும் ஏன் போதும் அப்படி பண்றீங்களா சரி, தெரியல போதும். அவருக்கு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்தீங்க எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களா சரி நீங்க கல்லாட்ட ஆடுறீங்க ஒத்துக்க மாட்டேன் அதுனா இவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க போதும் போதும் ரைட்டுக்கு போகுது அடுத்து 14வது கொஸ்டின் சரி இப்போ அடுத்து 14வது என்ன கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன கேட்கலாம் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் சொல்லுங்க ஹேர் ஸ்டைல் சொல்லுமா சொல்லுமா போலீஸ் சர்க்கட் போலீஸ் ஆட்கள் பிடிக்குமா உங்களுக்கு கரெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் 15 15 அவருக்கு மிக பிடித்த தமிழ் ஹீரோயின் யாரு அம்மா வலிக்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க ஹீரோயின் யாரு அவருக்கு மிக பிடித்தவங்க யாரு ஆமா இப்படி குதிக்கும் போது என் காதுல வைன்னு சவுண்ட் வருது எதனால இருக்கும் கேன தண்ணியா எதுக்கு காதுல ஊத்துற தமிழ் ஹீரோயினா அந்த ஹீரோயின் வந்து தமிழ் ஹீரோயின் தெரியல கைஸ் ஆக்சுவலாக எனக்கு தமிழ் ஹீரோயினில் வந்து 2 பேரும் ரொம்ப பிடிக்கும் ஒன்று ஷில்பா சிட்டி கேட்டுக்கோங்க இன்னொன்று ஐஸ்வர்யா ராய் ஐயோ ஊத்து ஊத்தி விடு குளிக்க வச்சிருக்கிறேன் 1 2 3 கப் ஊத்திக்க ஃபைனல் கொஸ்டின் என்னையே அடைச்சு விடுற ரைட் ஓகே 15 கொஸ்டின் போதும் என்ன கிளைமேட் வேற இன்னும் கூட கேளுங்க எனக்கு அப்படியா போதியா வேணாம் அங்கே கோல்ட் வந்துச்சு சரி இப்போ இந்த நம்ம டைரக்டர் வந்து ஒரு ஏதோ ட்விஸ்ட் வச்சிருந்தேன்னு சொன்னாப்ல அவர்கிட்ட கேட்போம் 15 கொஸ்டின் சொல்லிட்டாரு அவங்க வருவாங்க மேம் என்ன மேம் ஏதோ நீங்க வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க நம்ம ஒத்த ரோசா ட்விஸ்ட் ஒத்த ரோசா நீ எந்திரிமா
என்ன மேம் ட்விஸ்ட்? உட்காருங்க. நம்ம தண்ணி தானே ஊத்துங்க. ஊத்துறேன்ப்பா, உட்காருப்பா, ஊத்துறேன்ப்பா. தண்ணி வெளில வந்துருச்சு. அதாவது வந்து என்னன்னா, இப்போ 15 கொஸ்டின்ஸ் 2 பேருக்குமே கேட்டோம். இவங்க 2 பேர்ல அட்லீஸ்ட் 10ல் ஒரு 7ஆவது கரெக்டாக சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஆனா 15 கேள்வியில 30 கேள்வி. ஆக்சுவலாக இவங்களுக்கு 15, இவங்களுக்கு 15. இவங்களுக்கு கேட்ட 15ல் இவங்க 4 தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கேட்ட 15ல் இவங்க 7 கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ த வின்னர் இஸ் திவ்யா பாரதி. அதனால இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஜெயிச்சவங்க வந்து மதன்ராஜ் தலையில ஊத்த போறாங்க ஒருவாளி தண்ணிய. மேம் இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் நீ தப்பா சொன்னது உன் தப்புப்பா. டைரக்டர் சொல்றத கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, டைரக்டர் சொல்றத கேட்கணும். ஒத்த ரோசா இங்க பாரு. இன்னொரு விஷயம், இதுல வந்து என்னோட போட்டியாளர் மட்டும் ஊத்த மாட்டாங்க, டைரக்டர் ஆகிய நானும் சேர்ந்து ஊத்துவேன். இதெல்லாம் செல்லாது மேம், ரொம்ப தப்பு. மனிதாபிமானம். தம்பி இப்ப அடுத்து ஒண்ணு நடக்கும், அதுக்கு நீ வந்து உங்காலேயே கழுவி ஊத்துவ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஒத்த ரோசா தூக்குமா அந்த வாளிய. ரெடி. ஒத்த ரோசா நீ தூக்குமா லைட்டிங் தூக்கிட்டோமா? அவ்வளவுதான் மக்களே. அடுத்ததா வந்து இவரோட ஆங்கரும் வந்து ரொம்ப விருப்பப்படுறாரு. நானும் மதன்ராஜ் தலையில ஊத்தணும், எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள பர்றாண்டுது அப்படின்னு. அதனால அவரோட ஆங்கர் வர போறாரு, வருவாரு இப்ப. நான் ஒண்ணு செய்யலாம்னு நினைச்சேன், கடவுள் செஞ்சுட்டான் ஒண்ணு. சூப்பர். வா அப்படியே உட்காரு. என்னையாச்சு? அப்படியே திவ்யா பாரதி கொஞ்சம் எந்திரிங்க, ஏன் டர்ன் இருக்கு. அப்படியே உட்காரு. நீ உட்காரு ராசா, உட்காரு. அதாவது மிச்சத்தை தண்ணி எடுத்து வச்சேன். ஏன்னா நம்ம ஆளு வச்சிருக்கேன், மிச்ச தண்ணி வச்சிருக்கேன். நீ என்னைய செஞ்சா பத்தியா? உனக்காக கொஸ்டின் வச்சு கேட்டா ஊத்து. போதுமா? இதுதான் vlog. யாரு இதுக்கு ஐடியா கொடுத்தது? யாரு இதுக்கு ஐடியா கொடுத்தது? மைக்க கூடியா போடு. யார் இந்த ஐடியா கொடுத்தது இந்த vlogக்கு? யோ, இந்த vlogல அற்புதமான விஷயம் பத்தியா? கடவுளே செஞ்சிருக்கா. ஏன் கரியா?
அது பாரு எப்படி விழுந்துருச்சுன்னு. என்னடா சுக்குனு மிக பழமையானதுன்னு சொல்லி கொடுத்தும் இந்த பாருங்க மேடம். உட்காந்துக்காரு பாருங்க. சிக்கா போயிருச்சு. வா போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் 5000 ரூபா மொய் வைப்போம் வா. அப்படியே வா. வாங்க அப்படியே சொல்லிடலாம் இன்ட்ரோ. ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரும் மீட் பண்றோம். இந்த ஆங்கர் பொம்பளை நான் வந்து இது ஒரு vlogன்னு என்னை வச்சு செஞ்சிருக்காங்க காய்ஸ். இந்த vlog பார்க்குறவங்க உங்க எல்லாருக்கும் மனிதாபிமானம் இருந்தாக்கா கழுவி ஊத்துங்க, இவங்க 3 பேரையும் கழுவி ஊத்துங்க. ஓகே, எனக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. லாஸ்டா எதிர்பார்க்காம எங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அந்த வாலி இது சொன்னிச்சு, அப்பவே சங்கீதா சொன்னிச்சு, மாமா அது பழைய காலத்து வாலிட்டு நான் உட்காந்துக்குவேன் அப்படின்னு திமிரா உட்காந்து புட்டுக்குச்சு. ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேவா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரும் மீட் பண்ணலாம். பாய் பாய்.